ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம கோல்டன் பிளட் இந்த பிஎல் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்கலாம் கண்டிப்பாக பார்த்துருங்க, என்னோடய சேனலில் இருக்குது. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு சில சந்திப்புகள் நமக்கே தெரியாமல் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிடுது. டாங் ஒரு நார்மலான பையனா அவனோட ஊரை விட்டு சிட்டிக்கு வந்திருந்தான். ஆனால் இப்போது அவனோட உயிர் மட்டுமல்ல, அவனோட ரத்தம் கூட சில உயிர்களோட தேவையாக இருக்குது. அவனை சுற்றி எப்பவுமே மர்மம், ஆபத்து, மார்க்கோட பாதுகாப்புன்னு இப்படி அவனோட கதை நகர்ந்துக்கிட்டே போகுது. முன்ன சொல்லியிருந்த மாதிரி டாங் தன்னோட நண்பனுக்காக மார்க்கோட நிறுவனத்துல வேலைக்காக சேர்றான். அங்கதான் அவன் மார்க்கை சந்திக்கிறான். அதுல இருந்து மார்க் டாங்கை எப்படியாச்சும் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணி டாங் அவனோட பக்கத்திலேயே வச்சுக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? எப்படியாவது அவனை மற்ற வேம்பையர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துங்கிற ஒரே நோக்கம்தான். இந்த முடிவையே ஏன்னா இவ்வளவு காலமும் டாங்கை பத்திரமா பாதுகாத்தது மார்க் தான். மார்க் மனசுக்குள்ள ரொம்பவும் ஒரு கலக்கத்தோடயே இருக்காரு. அவன் ஒரு பக்கம் மனுஷனாவும் இன்னொரு பக்கம் வாம்பையராகவும் இருந்துகிட்டு அவனோட உணர்வுகள்ல சிக்கி தவிச்சு சீரழிறான். டாங்கோட பழக பழக மார்க்கு அவனோட நெருக்கம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா டாங்கோட ரத்தத்தை பார்க்கும் போது மார்க்கோட கண்கள் பசியில துடிக்குது. மார்க், நான் என்னடா பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள நடக்கிற கஷ்டம், போராட்டம் பார்க்கும்போது நமக்கே தெரிய வருது. இதே சமயத்துல டாங் மார்க்கை கவனிக்க ஆரம்பிக்கிறான். சில நேரத்துல வித்தியாசமாகவும் அவன் நடந்துக்கிற விஷயங்களை வச்சு டாங் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இருந்த வாக்குல அவனோட கண்கள் சிவப்பா மாறுது. அவனோட குரலும் திடீர்னு மாற்றமாகுது. இந்த மனிதன் யாருதான்? ஏதோ அவனை சுத்தி மர்மமாவும் ரகசியமாவும் இருக்குன்னு டாங் நினைக்கிறான். டாங்கோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகங்கள் உருவாகுது. ஆனாலும் மார்க்க பார்க்கும்போது ஒரு பக்கம் பாசம், ஏனே தெரியல ஒரு நம்பிக்கை, அதுகளே அவனை எதுவும் தப்பு நடந்துடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மறக்க வைக்குது. மார்க் மட்டும் இல்லை, அவனோட வாம்பயர் கூட்டமே இருக்கு. அந்த உலகத்துல இந்த கோல்டன் பிளட்டுக்கு சொந்தக்காரையாட்டா அப்படின்னு ஒரு தேடல். எப்படியாவது அவனோட ரத்தத்தை குடிச்சு அந்த வாம்பயர் இனத்தையே புதுப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா வாம்பயருக்கும் வருது. பழைய வாம்பயர்லாம் ஒண்ணு கூடுறாங்க. எப்படியாவது இந்த கோல்டன் பிளட் காரணத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த கோல்டன் பிளட் இருக்கும். அந்த ஒருத்தனும் இப்போ நம்ம பக்கத்துல தான் எங்கேயும் இருக்கும். அவனை மட்டும் கண்டுபிடிச்சு அந்த ரத்தத்தை குடிக்கலன்னா நம்மளோட இனிமை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த கூட்டத்துல எல்லா வாம்பயரும் சேர்ந்து பேசுறாங்க. பின்னால இருந்து பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு மர்மமான நிழல். டாங்கும் திரும்பி பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, ஒரு வாம்பயர் தான். சிவந்த கண்கள், வெறித்தனமான நகங்கள். உன்னோட ரத்தம் தான் நான் வாழையே தேவை, இந்த ரத்தத்தை கொடுன்னு அவன் மேலே பாயிடுது. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள மார்க் எங்கிருந்து வந்தான்னு தெரியல. அந்த வேம்பயர் மேலே ஒரே பாய். டாங்குக்கு ஒரே அதிசயம், நீ 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 வேம்பயரா? அந்த கேள்வியோடையே மார்க்கை டாங் பார்க்குறான். மார்க் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கான். ஆனால் மனசெல்லாம் ஒரே பதட்டம். அந்த நொடியிலிருந்து டாங்க் எதுவுமே பேசல. அவனோட மனசில் இருக்குது நம்பிக்கையா இல்லை பயமா என்னன்னு அவனுக்கே தெரியல. மார்க் மட்டும் சொல்லிக்கிட்டே வரான், நீ யாருன்னு யாருக்கு தெரியாத மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதான் எபிசோட் 2வோட முடிவு. ஒரு உண்மையோட தொடக்கம், ஒரு பாதுகாப்பின் துவக்கம் மற்றும் ஒரு காதலின் மர்மமான பயணம். மை கோல்டன் பிளட் எபிசோட் 3ல டாங்க் மார்க்கை நம்புவானா? வாம்பயர் குழு இன்னும் பலம் அதிகரிக்குமா? டாங்கை தேடி கண்டுபிடிப்பாங்களா? தொடர்ந்து என்னோட கதையோடு இணைஞ்சிருங்க. மை கோல்டன் பிளட் என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது எபிசோடில் பார்ப்போம்.